இப்போ நடந்த அந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரானுடைய முப்படை தளபதிகள் உட்பட விஞ்ஞானிகளெல்லாம் கொலை செஞ்சதை உலகமே ரொம்ப அதிர்ச்சியோடு பார்த்தது. இதுக்கு காரணமாக ஒரு கேத்ரின்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்கிறது அதை விட ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. இந்த திட்டம் ஏதோ இன்றைக்கி நேரத்தில் சிரியாவில் இதே மாதிரி எலிகோகைன்னு ஒரு மொசாட் உளவாளியை வச்சு சிரியாவை கவுத்தாங்க. இந்த திட்டத்துக்கு எல்லாம் மூல காரணமாக 1500 வருஷத்துக்கு முன்னாலேயே யூதர்கள் இது போன்ற ஒரு திட்டத்தை வச்சு தான் இந்த இஸ்லாமிய பேரரசை அசைச்சு பார்த்துட்ருக்காங்க. இப்போ உமர் பின் கத்தாப் மிகப்பெரிய ஒரு பேரரசர். அவர்கிட்ட ஒரு யூத குற்றவாளி கொண்டு வந்து நிறுத்தப்படுறான். அவனுடைய குற்றத்தை விசாரித்து அவனுக்கு உமர் பின் கத்தாப் என்ன பண்ணுறான்னா தூக்கு தண்டனை வழங்கிறாரு. உடனே அவன் தப்பிக்கிறக்காக என்ன பண்ணுறான், எனக்கு பிடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஒரு குடுவையில் தண்ணி வழங்கப்படுது. அப்போ அவன் என்ன கேட்குறான், இந்த தண்ணி குடிக்க வரைக்கும் என்னைய கொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னோடனே உமர் பின் ஆமாம் கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. உடனே என்ன பண்ணிடுறான்னா அந்த தண்ணி அவன் கீழே ஊற்றிடுறான். உமர் பின் கத்தாப் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நீ ரொம்ப பெரிய சூழ்ச்சிக்காரனா இப்போ போல இருக்கே, சரி இருந்துட்டு போ என்று சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே விட்டுறாரு. இவன் தான் பின்னால் வளர்ந்து உமர் பின் கத்தாப் அவர்களை கத்தியால் குத்தி கொலை செய்யலாம். அதனால தான் இன்றைக்கி இது போன்ற துரோகிகளை ஈரான் தூக்கிலிட்டுருக்கு.